வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவில் திடீரென இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. வாட்டி வதைத்து வந்த கோடை வெயிலுக்கு மத்தியில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடைத்த 10 விமானங்கள். சென்னையிலிருந்து மும்பை, டெல்லி உள்ளிட்ட பகுதிகளுக்கு 5க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றதால் பயணிகள் அவதி. திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் கொட்டி தீர்த்த கனமழை. திடீரென பெய்த மழையால் வாகன ஓட்டிகள், பாதசாரிகள் கடும் அவதி. இன்று முதல் வரும் 1ஆம் தேதி வரை 3 நாட்கள் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நெல்லை, தேனி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நாளை மற்றும் நாளை மறுதினம் கனமழை பெய்யக்கூடும். ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். கரூர் கூட்ட நெரிசலில் பலியானோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியது ரத்து செய்யப்பட்ட விவகாரம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது தமிழ்நாடு அரசு. சென்னை ஓமந்தூரார் எஸ்டேட் நிலையத்தில் டிக்கெட் எடுத்து நந்தனம் வரை மெட்ரோ ரயிலில் பயணித்து முதலமைச்சர் விஜய் ஆய்வு. மெட்ரோ ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களுடன் அமர்ந்து பயணம் செய்தார் முதலமைச்சர். சென்னை நந்தனம் மெட்ரோ தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று ஆய்வு. மெட்ரோ ரயில் செல்லும் பாதைகளுக்கான வரைபடங்களை பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சென்னை கிண்டி கத்திப்பாராவில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் பணிகளை பார்வையிட்டார் முதலமைச்சர் விஜய். 101 அடி உயரம் கொண்ட உயர்மட்ட பாலத்தையும் ஆய்வு செய்தார் முதலமைச்சர். சென்னை கிண்டியில் மெட்ரோ பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் விஜய்க்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. ஆயிரக்கணக்கில் திரண்டிருந்த பொதுமக்களை பார்த்து கையசைத்து உற்சாகம். சென்னை கிண்டியிலிருந்து போரூர் சென்ற முதலமைச்சர் விஜய்க்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு.
போரூரில் இருந்து பூந்தமல்லி வரை ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலில் பயணம் செய்து முதலமைச்சர் விஜய் ஆய்வு. மேகதாது விவகாரத்தில் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரை முதலமைச்சர் விஜய் ஆகஸ்ட் 3ஆம் தேதி நேரில் சந்திக்க உள்ளதாக தகவல். சந்திப்புக்கு பின் இருவரும் மேகதாது செல்லவும் திட்டம். காவிரி விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் தன்னிடம் தொலைபேசி வாயிலாக பேசியதாக கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தகவல். மேகதாது பகுதி உள்ளிட்ட கர்நாடகாவின் நீர்நிலைகளை பார்வையிட முதலமைச்சர் விஜய்க்காக ஹெலிகாப்டர் தயாராக இருப்பதாகவும் பேட்டி. ஊரக உள்ளாட்சியில் புதிதாக உருவாக்கப்பட்ட 93 கிராம பஞ்சாயத்துகள் மற்றும் 9 கிராம பஞ்சாயத்து யூனியன்கள் தோற்றுவிப்பு. சிறப்பு அதிகாரிகளை நியமனம் செய்தும் தமிழக அரசு உத்தரவு. இந்தியா முழுவதும் உள்ள இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 27% இடஒதுக்கீட்டை திமுக போராடி பெற்றுத் தந்தது. தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களை தாவேக அரசு காற்றில் பறக்கவிட்டுள்ளதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். எம்பிபிஎஸ் இடஒதுக்கீட்டில் தவறான தகவல்களின் அடிப்படையிலும் பொய்களின் அடிப்படையிலும் மு.க. ஸ்டாலின் முதலை கண்ணீர் வடிப்பது வேடிக்கை. திமுக ஆட்சியில் தாரை வார்க்கப்பட்ட மருத்துவர்களின் உரிமைகளை மீட்டெடுத்து வரலாறு படைத்தது தாவேக அரசு என அமைச்சர் அருண்ராஜ் பதிலடி. தமிழ்நாட்டின் 151 உயர் சிறப்பு மருத்துவக் கல்வி இடங்களை மத்திய தொகுப்பிற்கு மாற்ற உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த விவகாரம். தாவேக அரசு உடனடியாக சீராய்வு மனு தாக்கல் செய்ய மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். எடப்பாடியில் அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்ட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டாஸ்மாக் மேகதாது விவகாரம் குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தரப்பு மற்றும் ராஜினாமா செய்த 4 எம்எல்ஏக்களுக்கு சட்டப்பேரவை செயலாளர் அழைப்பு. நாளை ஆஜராக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆஜராகி விளக்கம் அளிக்க நோட்டீஸ். கொளத்தூரில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தாக்கல் செய்த வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்ததாக தொடர்ந்த வழக்கு வாபஸ். சிவஞான சம்பந்தம் என்பவர் தாக்கல் செய்த மனுவை திரும்ப பெற்றதை அடுத்து வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டாஸ்மாக் முறைகேடு புகாரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி டாஸ்மாக் முன்னாள் மேலாண் இயக்குநர் விசாகன் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு. பார் டெண்டர், போக்குவரத்து ஒப்பந்தம் உள்ளிட்டவைகளில் அரசுக்கு பல 100 கோடி ரூபாய் இழப்பு என விசாரணையில் தகவல். காலை உணவு திட்டத்தின் தரம் மேம்படுத்துவது குறித்து முடிவெடுத்து வருவதாக அமைச்சர் ராஜ்மோகன் பேச்சு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் மதியம் சிக்கன் பிரியாணி வழங்குவது பற்றி ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல். விடுதலை கிடைக்க போகுதுன்னு தெரியல. அதனால் அந்த காலை உணவை ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் அறுசுவை நிறைந்ததாகவும் எப்படி மாற்றலாம். அதே மாதிரி எல்லாரும் நீதி கட்சி உணவு கொண்டு வந்தது, காமராஜர் ஆட்சி அது மதிய உணவு ஆக்கியது, கலைஞர் ஐயா அவர்கள் இதில் முட்டை கொண்டு வந்தார், புரட்சித் தலைவர் சத்துணவாயை மாற்றினார், அம்மா அவர்கள் வாரந்தோறும் முட்டை கொண்டு வந்தாங்க, பல மாற்றங்கள் நிகழ்ந்தது. அது மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருந்தது, இது மாதிரி வாரத்திற்கு ஒரு முறை சிக்கன் பிரியாணி போடலாமே என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன். அது பல துறைகள் சம்பந்தப்பட்டது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதை குறித்து பரிசீலனை செய்வதாக கூறியிருக்கிறார்.
சென்னை அடுத்த மாமல்லபுரம் அருகே உள்ள விடுதியில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டம். பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ், பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன், பொருளாளராக திலகபாமா ஆகியோர் தேர்வு. பதவிக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், பொதுச் செயலாளர் பதவிக்கு வடிவேல் ராவணன், பொருளாளருக்கு ஆகியோரை வேறு எவரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் மூவரும் அப்பதவிகளுக்கு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கின்றோம். இவர்கள் மூவரும் அப்பதவிக்கு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கிறோம். இவர்கள் மூவரும் அப்பதவிக்கு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கிறோம். நன்றி. காவிரி நீர் மற்றும் மேகதாது தொடர்பாக தமிழகம் வரும் ராகுல் காந்தி குரல் கொடுப்பாரா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தனித்து நின்றால் கவுன்சிலராக கூட முடியாது எனவும் விமர்சனம். நாங்க தனியா நின்று எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம். தனியா நின்று உங்களால ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. தனியா நின்று பேச வந்துட்டீங்க. அங்க கர்நாடகாவில் DK சிவகுமார் வந்து குழந்தைய கிள்ளி விடுவாராம். அங்க காங்கிரஸ், கர்நாடகா காங்கிரஸ் முதலமைச்சர் DK சிவகுமார் குழந்தைய கிள்ளி விடுவாராம். தமிழ்நாடு காங்கிரஸ் இங்க வந்து தொட்டில் ஆட்டுவாங்களாம். நான்கு MLA ஜெயிக்கிறதுக்கு அதிமுக பாஜக கிட்ட கதை ஓட்டிட்டு இருக்கும் நீங்கள் காங்கிரஸ் பத்தி பேசலாமா? பாமக தலைவர் அன்புமணிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் பதிலடி. தமிழக மக்களுக்கு தெரியாது வச்சிருக்கீங்களா? தனியா நிக்க வேண்டிய காங்கிரஸ் பத்தி நீங்க எப்படி பேசணும்? நம்மளும் ADM கிட்ட தொங்கி BJP கிட்ட தொங்கி அரசியல் பார்த்துட்டு இருக்கோம். 4 MLA ஜெயிக்கிறதுக்கு ADM கிட்ட BJP கிட்ட கதை ஓட்டி ஏன் இதெல்லாம் காங்கிரஸ் பத்தி பேசி? தாவேகவுடன் பாமக கூட்டணியா? வதந்திகளை நம்ப வேண்டாம். பாமக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சித் தலைவர் அன்புமணி பேச்சு. இப்போ நம்ம சொன்னா அவங்க ஏத்துக்கிறாங்க, ஏத்தி மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள். உடனே நம்ம மீடியாவில் இதை வச்சுக்கிட்டு ஓஹோ கூட்டணி பேசிட்டாங்கடா, உடனே சேர்ந்துருவாங்கடா. எத்தனை 2, 1, 3 எது அமைச்சர்கள் இப்படி எல்லாம் இவங்களே பேசி அத்தனையும் வதந்திகள். தயவு செய்து யாரும் நம்பாதீங்க. ராணுவம் வருகிற போது முன்னே சென்று கன்னிவெடிகளை அகற்றும் சேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ் போல தாவேக அரசுக்கு மதிமுக இருக்கும் என வைகோ திட்டவட்டம். மீண்டும் தேர்தல் வந்தால் திமுக படுதோல்வி அடையும் எனவும் ஆவேசம். நாங்கள் சேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸாக இருப்போம். ராணுவம் வருகிற போது முன்னாலே சென்று கன்னிவெடிகளை அகற்றுகிற கூட்டத்துக்கு பெயர்தான் சேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ். MDMK will behave like sappers and miners for Vijay government. 180 இடங்களுக்கு குறையாமல் தமிழக வெற்றி கழக அணி கூட்டணி ஜெயிக்கும். நீங்கள் படுதோல்வி அடைவீர்கள், உங்கள் அடையாளத்தை இழப்பீர்கள், பூஜ்யமாவீர்கள். இனி எதிர்காலத்தில் எந்த தேர்தல் வந்தாலும் 65% நமது கூட்டணி வெற்றி பெறும். எதிர்க்கட்சிகள் பற்றி எல்லாம் பேசி நேரத்தை வீணடிக்காதீர்கள். அந்த அளவிற்கு ஆப்போசிட்ல யாரும் இல்லை என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. மட்டும் தனியா என்பது தேர்தலில் பயணிக்க போறதில்லை. நாம் எல்லாம் சேர்ந்து இனி எதிர்காலத்தில் எந்த தேர்தல் வந்தாலும் 65% இந்த கூட்டணி வெற்றி பெறும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எதிராளிகளுக்கெல்லாம் நீங்க பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு ஆப்போசிட்ல யாரும் இல்ல. உங்களோட விளையாடுற அளவுக்கு கலைஞரோட அது முடிஞ்சிருச்சு.
நீங்க கலைஞர் குரல் கொடுத்தீங்க, ஓகே. இன்னைக்கு நீங்க குரல் கொடுக்கிற அளவுக்கு ஆப்போசிட்ல பெரிய ஆள் இல்ல. அதனாலதான் கொளத்தூர்லயே முடிச்சிட்டோம். ஜூலை மாதத்தில் அதிக மின் கட்டணம் வந்ததாக புகார். மூத்த அதிகாரிகள் மூலம் மறு ஆய்வு செய்ய தமிழ்நாடு மின்சார வாரியம் முடிவு. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்களில் முடிக்க அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். அனைத்து முதன்மை அமர்வு நீதிமன்றங்களுக்கும் மகளிர் சிறப்பு நீதிமன்றங்களுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆலங்குடி அருகே உள்ள கொத்தமங்கலம் கிராமத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்ற முளைப்பாரி ஊர்வலம். மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி முளைப்பாரியை தலையில் சுமந்து வந்து பிடாரியம்மனை வழிபட்ட திரளான பெண்கள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடு தடுப்பு மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். 2 நாட்கள் விவாதத்திற்கு பிறகு குரல் வாக்கு மூலம் நிறைவேற்றுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவிப்பு. श्री N.K. प्रेमचंदन द्वारा प्रस्तुत संशोधन 1 को स्वीकृत किया जाए। जो सदस्य इसके पक्ष में हाँ गए, जो सदस्य विरोध में ना गए, मेरे विचार में निर्णय ना वालों के पक्ष में, ना वालों के पक्ष संशोधन स्वीकृत हुआ। खंड 2 से 5 विधेयकांग बने। जो सदस्य के पक्ष में हाँ गए, जो सदस्य विरोध में ना गए, मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष हुआ, हाँ वालों के पक्ष हुआ। खंड 2 से 5 विधेयकांग बना। எதிர்க்கட்சிகளின் அமளிக்கிடையே மாநிலங்களவையில் வந்தே மாதரம் மசோதா நிறைவேற்றம். வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் சிறை தண்டனை விதிக்கும் மசோதா நிறைவேறியதாக மாநிலங்களவை தலைவர் அறிவிப்பு. श्रीमान नित्यानंद राय जी to move that the bill be passed. माननीय मंत्री जी, महोदय मैं प्रस्ताव करता हूं कि विधेयक पारित किया जाए. motion moved that the bill be passed. The question is that the bill be passed. Those in favor will please say aye. Those against will please say no. I think the ayes have it, the ayes have it, the ayes have it. The bill is passed. மாணவர்களின் போராட்டத்தை நினைத்து ஒவ்வொரு இந்தியர்களும் பெருமைப்பட வேண்டும் என மக்களவையில் ராகுல் காந்தி பேச்சு. இளைஞர்களின் தன்னெழுச்சி போராட்டத்தை கொச்சைப்படுத்தக்கூடாது எனவும் கருத்து. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் அனுமதி பெற்றே மாணவர்கள் மீது பெல்லட் குண்டுகளால் தாக்குதல் என ராகுல் குற்றச்சாட்டு. மக்களவைக்கு வருவதற்கு அமித்ஷா அச்சப்படுகிறார் எனவும் காட்டம். Sir, the Home Minister authorized the shooting of our students, sir. He put pellets into the blood of our students. He ordered the students of India. மத்திய அமைச்சர் அமித்ஷா மீதான அபாண்ட குற்றச்சாட்டுக்கு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். மக்களவையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆவேசம். और आप माफी मांगेगा तो हम सोचा जाएगा, ऐसा सदन नहीं चल सकता है. மக்களவையில் அமித்ஷா குறித்து பேசிய விவகாரத்தில் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டம். எதிர்க்கட்சித் தலைவரான தன்னை நாடாளுமன்றத்தில் பேச அனுமதிக்கவில்லை என்றும் அமித்ஷா மீது குற்றம் சாட்டி பேசியதால் தனது மைக் அணைக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு. ஒருநாள் பேட்டிங் தரவரிசையில் இந்திய அணி கேப்டன் சுப்மன் கில் 801 புள்ளிகளுடன் உலகின் நம்பர் 1 பேட்ஸ்மேனாக முன்னேற்றம். 3வது இடத்தை விராட் கோலியும் 4வது இடத்தை ரோஹித் சர்மாவும் பிடித்து அசத்தல்.
T20 சர்வதேச பேட்டிங் தரவரிசையில் 230 இடங்கள் முன்னேறி 48வது இடத்தை பிடித்து இந்திய வீரர் வைபவ் சூரியவன்ஷி அசத்தல். ஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 3ஆம் இடத்திலும் உள்ளனர்.